மேரி அம்மா வேற எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாம இங்க நிக்கிறது வேஸ்ட்னே. அந்த பக்கம் போய் தேடி பார்க்கலாம். அப்படியா சொல்ற? சரி வாடா, அந்த பக்கம் போய் தேடி பார்க்கலாம். ஏய் வாடா. ஏய் அதுக்குறாங்க பாரா. அண்ணா வண்டி வந்துச்சு. சீர் தூடா. ஓகே. ஏய் நான் ஆஸ்பத்திரி போறேன், நீ காரை திருப்பி பின்னாடியே வா. என்னது எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் இந்த ட்ரெஸ்ல இருக்கேன்? அப்போ அந்த மேரி அவளுக்கு என்ன ஆச்சு? கடவுளே, நான் இப்ப எங்க இருக்கேன்? நான் இப்படி இந்த காருக்குள்ள வந்து ஒரே குழப்பமா இருக்கே. இது ஆக்சிடென்ட் நடந்த அதே நாள் தானா இல்ல வேற நாளா? இடையில எத்தனை நாள் ஆச்சு? என்ன ஆச்சு? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. நான் உங்க வண்டியில வந்து நான் இப்ப எங்க போயிட்டு இருக்கேன்? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே ஏர்போர்ட் போகணும்னு என் டாக்ஸியை புக் பண்ணீங்க. ஏர்போர்ட்டுக்கா? நான் எதுக்குங்க ஏர்போர்ட்டுக்கு போகணும்? எனக்கும் ஏர்போர்ட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? எனக்கு என்ன மேடம் தெரியும்? ஏர்போர்ட் சவாரின்னு சொன்னீங்க, நான் வந்தேன். ஆமா, இப்ப நான் எங்க இருந்து வரேன்? வலசரவாக்கம் உங்க வீட்ல இருந்தா மேடம் வர்றோம். வலசரவாக்கத்துல என் வீட்ல இருந்தா? முதல்ல என்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. மேடம் ஏற்கனவே ஃப்ளைட்டுக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னீங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்தா ரொம்ப லேட் ஆயிடும் மேடம். அப்புறம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. ஐயோ நான் எங்கேயும் போகலங்க. முதல்ல வண்டியை வீட்டுக்கு விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். அங்க பூவரசு வீட்டுல இருக்கிறது நம்மளோட மேரி தான். அவங்க குடும்பமே இத்தனை நாளா நம்மளை சேர்ந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் பாட்டி. அப்பா ஃபாத்திமாவை கூட்ட அங்கே வரேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நாம நேரா பூவரசம் வீட்டுக்கு தான் போறோம். நம்ம மேரி அப்படியே கூட்டிட்டு வந்துடுறோம். இந்நேரத்துக்கு நீங்க செக் இன் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? வந்துட்டீங்களாம்மா? என்ன விட்டுட்டு எங்கம்மா போனீங்க? ஏன் மேரி, அகலியாவை பிரிஞ்சு போக முடியாம தான் திரும்பி வந்துட்டீங்களா? என்னங்க, என்ன மறுபடியும் மேரி மேரின்னு சொல்லாதீங்கங்க. நான் மேரி இல்லைங்க, கோகிலா. உங்க கோகிலா, உங்க பொண்டாட்டி கோகிலாங்க. இங்க மேரி தானே? ஐயோ, கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்க கோகிலானி மாதிரி நடிச்சீங்க. இப்ப என்ன திடீர்னு நான் தான் கோகிலாங்கிறீங்க? இருங்க வரேன். இங்க பாருங்க, இனிமே யாரும் என்ன மேரின்னு சொல்லக்கூடாது. நான் கோகிலா. இத பாருங்க மேரி, எங்க கோகிலாக்கா இறந்து போயிட்டாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். உங்க பாதுகாப்புக்காக தான் கோகிலாக்கா மாதிரி கொஞ்ச நாள் இங்க இருந்தீங்க. அப்படியே நல்லபடியா தான் இங்க இருந்து கிளம்பி போனீங்க. இப்ப திரும்பி வந்து நான் தான் கோகிலான்னு சொன்னா எனக்கு அர்த்தம்? உமா, நான் தான் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இவங்க தான் அக்கா கோகிலான்னு. இப்ப அவங்க வாயாலே சொல்றாங்க. இப்ப கூட நம்ப மாட்டீங்களா நீங்க? ஏன் அக்காவை எல்லாரும் குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நம்ம கோகிலானி இறந்து போயிட்டாங்க நமக்கு தெரியாதா? நாம தானே அவங்கள எரிச்சோம், நாம தானே எல்லா காரியமும் பண்ணோம். இப்போ இவங்க வந்து நான் தான் கோகிலானின்னு சொன்னா எல்லாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எங்க அக்காவோட நிம்மதி கெடுக்கிறது வேலையா போச்சு. அன்னைக்கு நம்ம உமாக்கு லாரியில அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தால,
அவளுக்கு மாத்திரை வாங்குறதுக்காக நர்ஸ் கொடுத்த சீட்டோட நான் வெளியில போயிருந்தேன். அங்க அச்சு அசல என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்திருந்தா. அவ பேரு மேரின்னு சொன்னா. பாக்குறதுக்கு ஏதோ பதட்டத்தோடையும் பயத்தோடையும் அந்த பொண்ணு இருந்துச்சு. என்ன ஏதுன்னு விசாரிச்சப்ப அப்பதான் நான் லாரி ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருந்தேனா அந்த பொண்ணு வேற என்ன மாதிரியே இருந்துச்சா. அந்த பொண்ணுக்கு உதவி செய்யணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. என் ட்ரெஸ் அவளுக்கு கொடுத்துட்டு அவ ட்ரெஸ் வாங்கி நான் போட்டுக்கிட்டேன். இதுதான் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். மேரிக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சு போச்சு. அவங்க இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் போற மாதிரி போயிட்டு திரும்ப வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம முன்னாடி. உன்னை 4-5 பேர் துரத்துட்டு வந்துட்டு இருக்காங்களா? யார் அவங்க? ஆளுங்களை மட்டும் காட்டு. அவங்களை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அவசரப்படாதீங்க. அவங்க கிட்ட சண்டை போடுறது இப்ப எனக்கு முக்கியம் இல்ல.